ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Hi students, it's Faizal. Have a good day. இப்போ TN +1 மேத்தமெட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்குமே பயன்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மெல்ல மலர் மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஸ்டின்ஸையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே நம்ம 2 வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த டாப்பிக்கில். ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் சேர்த்து ஒரு வீடியோவும், தேர்ட் சாப்டர் ஃபோர்த் சாப்டர் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 யூனிட் 5 and 6 ஃபஸ்ட் வால்யூமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 சாப்டர் 5th and 6th இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ 5th சாப்டர் பைனாமியல் தியரம் சீக்வன்சஸ் அண்ட் சீரிஸ். ஓகேங்களா, ஸோ பைனாமியல் தியரத்தில் ரொம்ப ஃபண்டமெண்டல், ரொம்ப ஈஸியான சாப்டர், சின்ன சாப்டரும் கூட ஈஸியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பைனாமியல் தியரம் அந்தளவு நமக்கு இம்பார்ட்டனாக கேட்குறது இல்லை, அடிக்கடி கேட்குறது கிடையாது பைனாமியல் தியரம். ஓகேங்களா, ரைட். ஸோ பைனாமியல் தியரத்தை கூட ரொம்ப சின்ன சாப்டருங்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபைண்ட் தி எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 2x + 3 ^ 5, அப்புறம் 98/4, இந்த மாதிரி நம்பர் கொடுத்து பவரில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நம்ம. ஓகேவா ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா 5.5 3 + 2x ^ 10 கண்டுபிடிக்கிறது. தென் வந்து ஒரு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கும், பவர் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் எப்படி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும், பவர் ஆட் நம்பராக இருந்தால் எப்படி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம எதிர்பார்த்து போகலாம். தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.7 செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம்லாம் கொடுத்துட்டு எக்ஸ் ஏ அண்ட் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல கொஷின், இந்த கொஷின் கேட்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க 2x - 1/2x ^ 4. ஓகேவா ஃபைன், இந்த கொஷின் ஒன்று. தென் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு இல்லையா 5.10 6n - 5n இஸ் ஆல்வேஸ் லீவ்ஸ் ரிமைண்டர் 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவேன். டிவைடட் பை 25 டிவைட் பண்ணுறப்ப இந்த டேர்ம் ரிமைண்டர் 1 லீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறது. தென் 7/400 இந்த கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஓகேவா ரைட் ஃபைன். இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 16th கொஷின் கொஞ்சம் கேட்கக்கூடிய கொஷின். அது வேறு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4, 5 கேட்கலாம். தென் செகண்ட் கொஷின் ஏதாவது ஒன்று கேட்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஃபஸ்ட் கொஷின் ஏதாச்சும் ஒன்று கேட்கலாம். ஓகே ஃபைன். பாருங்கள், இதெல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸ், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் ஒரு நல்ல கொஷின் 5.12 ஒரு நல்ல கொஷின், அது தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. 5.12. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் தான். 5th சாப்டர் ஒரு கொஷின் படிக்கணும் சார், 3 மார்க்கில் கண்டிப்பாக வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எதிர்பார்க்கலாம் நீங்கள். ஓகேவா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே டைப்பில் அடுத்த கொஷின் இருக்கும். ஸோ இந்த கொஷின் படிக்கிறதுனால நீங்கள் இதையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, 2 ஒரே பேட்டர்னில் இருக்கிறதுனால கேட்கலாம் அது 2. எக்ஸசைஸ்லாம் பெருசாகவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த எஸ்என் டைம் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த 5.17 இது ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அதே டைப் தான் 5.18 17, 18 ஒரே டைப்பில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் இந்த கொஷின் கேட்டிருக்கிறாங்க, இது வரைக்கும் 10th மெத்தடில் சால்வ் பண்ணிங்க போலியா, அப்படி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். இதை 8 + 88 + 888 + 48 48 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கு இல்லையா. அதே மாதிரி 6 66 9 99 9 999 இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை கொடுத்து ஏதாச்சும் சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் தான், அதையும் பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனைட் சீரிஸ், $5.20 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை பார்த்துக்கோங்க. தென் 21 22லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மெத்தட் மட்டும் என்னென்னு பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 21 22 23 எல்லாமே மெத்தட் பார்த்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து இதில் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் 5 மார்க் கொஷின். இந்த சாப்டரில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு 5 மார்க் கொஷின் இந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சரிங்களா, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x² சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி எக்ஸசைஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான். அதையும்
பாருங்கள். எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல x is very small. இந்த தேர்ட் கொஷின், ப்ரூவ் தட் த டேர்ம் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x². ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா பார்த்துக்கோங்க. அதை இது போக இந்த ஃபோர்த்து ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இந்த எயித்து ப்ராப்ளம் இது ஒரு நல்ல கொஷின், ஈஸியான கொஷினும் கூட, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது கொஞ்சம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஓவரால் ஃபிஃப்த் சாப்டர் இவ்வளோ தான். ஃபிஃப்த் சாப்டர் 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/x² தான் மேக்ஸிமம் 5 மார்க் வரும். அது போக என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த 101 கொடுக்குறது, 99 பவர் சம்திங் கொடுக்க கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் வரும். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகே, 7 பவர் 400 வேல்யூ என்ன வரும், அப்புறம் வந்து இன்னொரு நம்பர் வச்சு ஒரு கொஷின் இருக்கும். ஓகே, 5.2 அண்ட் இந்த எக்ஸசைஸில் ஒரு சில கொஷின்ஸ் வரணும். இல்லையா, 4th root of 65 இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. இந்த சாப்டர் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அந்த மாதிரி கொஷின்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த இல்லையா, செகண்ட் கொஷின் பாருங்கள், கியூபிக் ரூட் ஆஃப் 1001 அப்ராக்சிமேட்லி 2 டெசிமல் பிளேசஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் ஃபிஃப்த் சாப்டர் வந்து இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இப்போ இதில் 6th சாப்டர் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் 2 dimensional அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, கொஞ்சம் பெரிய பாடம் கூட இது, சரிங்களா? நம்ம 3rd சாப்டர் மாதிரியே 6th சாப்டர் கொஞ்சம் பெரிய சாப்டர், கொஞ்சம் வளவள நிறைய இருக்கும் இதில், சரிங்களா? இதில் செலக்டிவாக சொல்கிறாங்க, நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் 5 மார்க்கு. பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் இங்கே வந்து 5 மார்க் கொஷின், சரிங்களா? இரட்டை நேர்கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் இங்கே 5 மார்க் கொஷினாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பாத் சொல்கிற மாதிரி ஒரு 6.1, 2, 3லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ஈக்குவேஷனுடைய பாத்து, ஒரு ஸ்ட்ரைட் லைனால் ஒரு கர்வ், அதனுடைய பாத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த கொஷின்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லோப் கட்டிங்குள்ளே போயிடுவோம். கொலினியர் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டு, இந்த 3 பாயிண்ட் கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் மேக்ஸ் இருக்குல்ல, y ஆக்சஸ் கூட 30 டிகிரி ஆங்கிள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. தென் இந்த டைப் 6.12 இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ம் 6.15 OP plus OQ approximately greater than or equal to 25 ப்ரூவ் பண்ணுறது ஒரு முக்கியமான கொஸ்டின், அதையும் பார்த்துக்கோங்க. (6.18) எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன், மற்றதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தான் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? ஃபைன். அப்புறம் நார்மல் ஃபார்ம் 6.20 நார்மல் ஃபார்மில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இல்லையா 1/p² = 1/a² + 1/b², இதெல்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். Other than angles, perpendicular passing through the line. Okay, perpendicular line, the equation of parallel line perpendicular line கண்டுபிடிக்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது நார்மலாக ஒரே ஃபார்முலா திரும்ப திரும்ப பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே 25 என்ன பண்ணோமோ அதே தான் 26க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இடையில 2-3 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி 28 ஒரு முக்கியமான கொஸ்டின், மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஷின், இந்த கொஷின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆஃப் 4 கிடையாது, எக்கோனெட் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்டிருப்பாங்க. ஓகே, சரி, அந்த கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொஷின் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க,
சரியா? ஸோ அதனால் இதுக்கு அது ஒரு நல்ல கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 34. ஓகே, 35 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 35 வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 38 விவிஐ. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அப்புறம் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? மொத்தம் 3மே கிடச்சிருப்பாங்க இந்த ஒரு ஈக்குவேஷனில். ஸோ அது இந்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 39 ஸ்கூல் ப்ராப்ளமா? தென் 40 கேட்கலாம், கேட்கக்கூடிய கொஷின் தான் 40. ஓகேங்களா? ஃபைன். இவ்வளோ தான் தேர்ட் சாப்டரில். சரிங்களா? ஸோ தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லேம்டா வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அந்த கொஷின் அப்படியே தான் கேட்பாங்க மேக்ஸிமம். பார்த்தீங்கன்னா வேறு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதே மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல எக்ஸாம்பிள் 38 இந்த கொஷின் இப்படியே தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதோட ஃபஸ்ட் வால்யூம் உள்ள எல்லா சாப்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் வால்யூம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.